ஹாய் மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ அதிகபட்ச பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி டைரக்டா என் கிளினிக்ல வர்றப்ப கேட்கறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ்ல கேட்குற கேள்விகளா இருக்கட்டும், இல்லை எனக்கு ஃபோன் கால் என்கொயரி மூலியமா கேட்குற கேள்வியா இருக்கட்டும், இல்லை என்ஆர்ஐ கண்ட்ரீஸ்ல இருந்து வீடியோ கால் மூலியமா கேட்குற கொஷின்ஸா இருக்கட்டும், எல்லாரும் கேட்கறது நான் ஸ்மூத்னிங் பண்ணினேன், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன், அதுக்கப்புறம் பயங்கரமா முடி கொட்டுது, இது நான் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்றது தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ காமனா ஹேர் ஃபால், ஹேர் ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங்க்கு அப்புறம் ஆகுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம், ஸ்மூத்னிங்க்கும் ஸ்ட்ரைட்னிங்க்கும் யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 ஹார்ஷான கெமிக்கல்ஸ். அது நம்மளுடைய ஸ்கேல்போட ஸ்கின்னுக்கு சேஃபே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஹேர் ஃபால்க்கு. அடுத்தது, அந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு உங்களோட முடியோட கியூட்டிகல்ஸ், முடியுடைய ஸ்ட்ராண்ட்ல வந்துட்டு உள்ள லாக் ஆகிறதுக்காக ஹேர் ஐனிங் பண்ணுவாங்க. ஹேர் ஐனிங் பண்றது உங்களுக்கு அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கெமிக்கல் வந்துட்டு ஹேர் லாக்ல, ஹேருடைய கியூட்டிகல்ஸ்ல லாக் ஆகும். அதுக்காக யூஸ் பண்றது. இது பண்றதுனால அகைன் ரெண்டாவது ரீசன் ஃபார் ஹேர் டேமேஜ். அடுத்த ரீசன், இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஸ்கேல்ப்ல யூஸ் பண்றாங்க. ஸ்கேல்புக்கு பக்கத்துல யூஸ் பண்றதுனால சம்டைம்ஸ் அந்த ஸ்கேல்ப்ல அது டச் ஆயிடும். அதனால ஸ்கேல்ப் இரிட்டேட் ஆயிடும். ஸ்கேல்ப் இரிட்டேட் ஆகி ஒரு சிலருக்கு வெள்ளை கலர்ல பேட்சா ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா அப்படியே பக்கு மாதிரி தலையில வந்துட்டு படிஞ்சிரும். ஸோ இது வந்துட்டு அந்த கெமிக்கல் ஸ்கேல்ப்ல பட்டு அந்த கெமிக்கல்னால ஸ்கேல்ப் இரிட்டேட் ஆயிட்டு இந்த மாதிரி ஆகும். ஸோ இது மூணாவது ரீசன். அடுத்தது, இந்த கெமிக்கல்ஸ்னால டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்கேல்ப்ல ஏகப்பட்டது இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால உருவாக்குற ஹேர் ஃபால். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால வர்ற பாதிப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஆர் ஸ்மூத்னிங், இது ரெண்டுல எது பண்ணினாலுமே ஹேர் ஃபால் அப்படின்றது காமனா இருக்க போற ஒரு டிராபேக் ஆர் சைடு எஃபெக்ட். ஸோ நீங்க ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எது பண்ணினாலும் முதல் விஷயம் அதை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். மெயின்டைன் அப்படின்னா அதுக்கு ஃபாலோ அப்ல போயிட்டு உங்களுக்கு ப்ராப்பரா ஹேர் ஸ்பாவோ இல்ல ஆயில் மசாஜ், கொஞ்சம் ஹேரை ஸ்மூத், உங்க ஹேரை வந்துட்டு கொஞ்சம் நரிஷ்டா வச்சுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணிப்பீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்தது, முதல்ல நீங்க பண்ண போற அந்த ஹேர் ஸ்மூதனிங்கோ இல்ல ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ என்ன மாதிரி ப்ரொஃபஷனலான பிளேஸ்ல பண்றீங்கன்றது முக்கியம். பிகாஸ் நிறைய எல்லா இடத்துலயுமே பண்றாங்க. பட் ப்ராப்பரா ஹேருடைய ரூட்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் நீங்க பண்ணணும் அப்படின்ற அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பார்த்து பண்றாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்து பண்ணணும்னா அது ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் பிளேஸ்ல போய் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் அதுவும் டேமேஜ் தான். பட் அந்த டேமேஜ் ரொம்ப அதிகமா இல்லாம ஓரளவு நம்ம ஸ்கேல்ப் எல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ற அளவு கொஞ்சம் சேஃபா பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பர் பிளேஸ்ல பண்றோமா, ஃபாலோட் அப் ப்ராப்பரா வந்துட்டு அதை மெயின்டைன் பண்றோமா, ஹேரை ப்ராப்பரா வந்துட்டு ஆயில் மசாஜ் அந்த மாதிரி அதை வந்துட்டு ரொம்ப ஃப்ரிஸியா ட்ரையா ஆகாம காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பரா கேர் எடுத்துக்கிறோமா, ஹேர் வாஷ் 3 days ஒன்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்றோமா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் யூஸ்வலா ஒரு கப்புள் ஆஃப் வாஷஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்மூத்னிங் எஃபெக்ட் குறைஞ்சிரும். ஸோ கொஞ்ச நாள் இருக்க போற ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்க உங்களோட ஹேரோட ஹெல்த்தை டோட்டலா நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி கர்லி ஹேரா இருக்கிறவங்க ஹேர் ஸ்ட்ரெயிட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. ஸோ யூஸ்வலா உங்களோட ஹேர் டெக்ஸ்டர் என்னவோ அதை நீங்க வந்துட்டு லவ் பண்ணுங்க. அது எப்படி இருக்கோ அதை இன்னும் பாக்குறதுக்கு அழகாக்குறதுக்கு தேவையான ஹேர் கேர் நீங்க வீட்டுல பண்ணிக்கோங்க. ஸோ இத மேக்சிமம் நீங்க வந்துட்டு சலூன்ல போயிட்டு ஹேர் ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்றத எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் ப்ராப்பரா அதை கேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஸ்கேல்ப் வந்துட்டு கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்க கீட்டோகோனசோல் இருக்கிற ஆன்டி ஃபங்கல் இருக்கிற கண்டென்ட் இருக்கிற ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஸோ தட் ஸ்கேல்ப் கொஞ்சம் கிளீனா இருக்கும்.
அண்ட் வீட்ல நீங்க எனக்கு நல்ல சலூன் லுக்ல நல்ல ஷைனியான ஹேர் வேணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற ஹோம் கேர் ரெமெடி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பனானா, கோகனட் மில்க் அண்ட் அலோவேரா ஜெல், இதோட கொஞ்சம் விட்டமின் இ ஆயில், இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ரூட்ல இருந்து கம்ப்ளீட்டா ஹேர் லென்த்துக்கு கம்ப்ளீட்டுக்குமே நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. 1 ஹேர் கூட நீங்க வைக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுள். அது ரொம்ப நேரம் சோக் பண்றது இல்லைன்னா 1 ஹேர் கூட நீங்க அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹேருக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எனி ஜென்டில் ஹேர் வாஷ் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பனானா, ஃபிளாக்ஸ் சீடை வந்துட்டு கொதிக்க வச்சு அந்த ஜெல்லை ஃபில்டர் பண்ணி அதோட பனானா, கோகனட் மில்க் அண்ட் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுவுமே நீங்க ஹேர் மாஸ்கா ரூட்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹேர், half an hour to 1 ஹேர் வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணுங்க. இது ரெண்டுமே உங்களோட ஒரிஜினல் ஹேர் என்ன மாதிரி தன்மையில இருக்கோ அந்த தன்மையிலேயே உங்க ஹேர் ஷைனிங்காவும் பாக்குறதுக்கு ஹெல்தியாவும் அழகாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டிப்போட I'll meet you. Thank you.